கூறிய வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்களின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பல்வேறு புகார்கள் எழுந்தன. இதை விசாரித்த சைபர் கிரைம் போலீசார் முகாந்திரம் இல்லை என கூறி புகாரை முடித்து வைத்தனர். இந்த நிலையில் பொன்முடிக்கு எதிராக புகார்கள் மீதான விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழு அல்லது சிபிஐ விசாரணை நடத்த கோரி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் GS மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் குறித்து முறையாக விசாரணை நடத்தப்படாமல் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் தயக்கம் காட்டுவதாகவும் மனுவில் வழக்கறிஞர் GS மணி குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு நீதிபதி N. சதீஷ்குமார் முன்பு விரைவில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் வகையில் வெளியிட வேண்டும் என்று மாநிலங்களவை எம்பியும் நடிகருமான கமல்ஹாசன் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்காளர் பட்டியலை யார் வேண்டுமானாலும் சரிபார்க்கும் வகையில் வெளியிட தேர்தல் ஆணையம் மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்களிக்கும் உரிமை கேள்விக்குறியானால் அது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் நெருக்கடி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். TN சேஷன் போன்ற நேர்மையான அதிகாரிகள் வழியில் தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.